பேச்சு பலன் மீனராசி என்பவர்களுக்கு எப்படி என்று பார்க்கலாம். இது சுருக்கமான பதிவாகும், முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மீனராசி என்பவர்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டுக்காகவே சனி பேச்சு குரு பேச்சு பலனும் போட்டுக்கிறோம், அதுகளையும் பாருங்க. ஏற்கனவே 12 ராசிக்குமான ராகேது பேச்சு பலன் போன வருஷமே போட்டுவிட்டேன், எல்லாம் பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பார்க்கலாம். இது வசிராஜி கைரேகன் ஜோதிடன் சேனல். வீடியோவில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முழுமையாக பாருங்கள் ஷார்ட் வீடியோ. மற்றும் கொமான் மூலம் கைரேகை சம்பந்தமாக ஜாதகம் சொந்தம் பரிகாரம் சொந்தம் ஒரு தெளிவான கேள்விக்கு எழுதி கேளுங்கள், பகிருங்கள். சரி, தொடர்ந்து பாருங்கள். மீனராசி என்பவர்களுக்கு இந்த பேச்சியால் தேவையற்ற எதிர்பார்ப்புகள் மறையும், வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும், பொருளாதார நிலை ஓரளவு சிறப்பாக இருக்கும். மீனராசி என்பவர்களே, குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். மீனராசி என்பவர்களே, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும், சக ஊழியருடன் நல்லுறவு பணவரவு சீராக இருக்கும். மீனராசி என்பவர்களை புதிய வருமான வழிகள் உருவாகும், சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது, தேவையற்ற செலவுகளை தவித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இருந்த நோய்கள் படி குறையும், மன அமைதி கிடைக்கும். சரியான உணவு, உடற்பயிற்சி, யோகா போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது மீனராசி என்பவர்களின் குடும்பத்தினை பார்க்கறதுக்கு முன் இது பொது பலன். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை யோகமானது, திசை இருக்கும் வீட்டதிபதியும் யோகமான இடத்திலிருந்து விட்ட உங்களுக்கு 100 விதமான நல்ல ராஜயோகம் குபேர யோகத்தை தரும். என்ன இந்த பொது புலங்களான ராகு இல்லாட்டி சனி பேச்சியோ இது கூடாட்டியும் சரி, உங்களுக்கு திசையும் யோகம் திசை இருக்கும் விட்டதையும் யோகமாக இருக்கணும். அதை அறிஞ்சு கொள்ளணும்டா. ஒவ்வொருத்தருக்குமான நட்சத்திரத்தின் வாழ்க்கை சொல்லிக்கணும். அதில் பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை உங்களுக்கு யோகமாக இருக்கின்றதா இல்லையா, மத்திம வளமா என்பதையெல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். தெரிஞ்சுக்கொண்டு அதற்கான பரிகாரத்தை செய்து கொள்ளுங்க. அது மட்டும் திசை இருக்கும் வீட்டதிபதி எப்படி இருக்கணும் என்றெல்லாம் சொல்லிக்கிறேன். ரெண்டையும் மறைந்து கொண்டீங்கன்னா நீங்களே உங்களுக்கு இப்போ திசை நல்லதா, திசை இருக்கும் வீட்டதிபதி எந்த இடத்துல இருக்கு, நான் சொன்ன போல இருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு குபேர யோகமா இல்லை பிரச்சனையான திசை என்றால் அந்த கிரகத்துக்கும் அந்த கிரகம் இருக்கும் வீட்டதிபதி பிரச்சனை என்றால் அதுக்கும் அர்ச்சனை செய்வதன் மூலம் உங்களுக்கான பிரச்சனையை நீக்கிக் கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் சுக்கிர திசை நடக்கலாம், செவ்வாய் திசை நடக்கலாம், ராகு திசை நடக்கலாம். சில பேருக்கு சுக்கிர திசை கூட கூடாம இருக்கலாம், சில பேருக்கு ராகு திசை சனி திசை கூட நல்லதா இருக்கலாம். ஆகவே உங்களின் நட்சத்திரத்தின் வாழ்க்கை சேர்த்து கட்டாயம் பார்த்துக்கணும். கைரேகை சம்பந்தமா உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கோடீஸ்வர யோகம் இருக்கின்றதா இல்லையா, கல்யாணத்தை வருமா எப்ப வருமெல்லாம் சொல்லிக்கிறேன். வசிராஜி கைரேகன் ஜோதிடன் சேனல்ல பார்க்கலாம், பிளேலிஸ்ட்ல எல்லாம் இருக்கு, பாருங்கள். அடுத்த குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும், பிள்ளைகளின் கல்வி எதிர்காலம் குறித்து முடிவுகள் எடுப்பீர்கள், சுப காரியங்கள் நடக்கும்.